ஒரு பொருள் நம்ம விற்கணும் அப்படின்றது வந்து என்னோட மோட்டிவ் கிடையாது. அந்த கடையில் அது உண்மையாக அவங்க பண்ணுனாங்கன்னா இது உண்மை, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை அவங்க ஏதாவது அந்த இதில் வந்துட்டு என்கிட்ட சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டு இவங்க மாற்றிட்டாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த கடையை உண்டுலன்னு பண்ணிவிடுவேன். அவங்க கொடுக்குற அந்த கேஷ்காக இவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறாங்க, அது கம்பல்சரி தப்பு. இந்த ப்ராடக்ட் ரைட் ஆர் ராங் எது வச்சு தேர்ந்தெடுப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி பார்ப்பேன். என்னை முதல்ல யாராவது ஒரு வார்த்தை போடி அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். நான் அந்த மாதிரி கேரக்டர். பட் இந்த மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்த ரிவ்யூஸில் உங்களுக்கு ரொம்ப கோவப்படுத்தின ஒரு ரிவ்யூ? காசுக்காக நீ எதை வேணாலும் பண்ணுவியா? 2.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ என் பெரிய பொண்ணு கூட தான் உட்காந்து அவள் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா. அப்போ நான் அதை சொல்லக்கூட விரும்பல, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அவள் படித்தா. பாப்பா ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் எங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே மாறிச்சு. ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது? என்னையே பிடிக்கும். Hi, this is Balamina. You're watching me on Talks of Cinema. Talks of Cinema-வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Talks of Cinema நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க வந்து பாலமீனா. இவங்க வந்து விஜேவாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்காங்க. இவங்க இன்னும் நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள் இவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் என்னெல்லாம் பார்த்துருக்காங்க நம்மளோட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஹாய் பாலமீனா. ஹலோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நீங்கள் வந்து விஜேவாக வந்துட்டு 2003-04 வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பல சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு பாலிமர் என்ற ஒரு சேனலில் வந்துட்டு விஜேவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் விஜே அப்படின்றது வீடியோ ஜாக்கி அதுவாக தானாக வந்த வாய்ப்பு. 8 years பக்கம் நான் வந்துட்டு வீடியோ ஜாக்கியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் நான் போகல. அதுக்கப்புறமா இப்போ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே சடனாக வந்த ஒரு விஷயம் தான். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். முழுக்க கோயம்புத்தூர் பொண்ணுங்க? ஆமாம், நான் born and brought up எல்லாமே பக்கா ப்ராப்பர் கோயம்புத்தூர் பொண்ணு. ஓகே. கோயம்புத்தூரில் பிசிஏ முடிச்சுட்டு 2003 வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் பிஎம்மாக வந்துட்டு நீங்கள் வேலை புரிஞ்சிருக்கீங்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த விஜே வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி பிஎம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டி ஃபீல்டில் வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வந்துட்டு யூஸ்வலாக நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு பிஆர்ஓ வாட்டெவர் அவங்க யாரோ வந்து பார்த்துருக்காங்க நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்றத. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இவங்க நல்லா பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சம்திங் என்னமோ ஒன்று அவேர்னஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணாங்க. பட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஒரு பயமும் இருந்தது, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அதை வேணாம் சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்க எங்கள் அம்மா கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நாள் இல்ல பயப்பட வேணாம், அவங்க பண்ண சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதுல இருந்து ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு சேனலுக்கு கிடைச்சு அந்த எம்டி வந்து அவங்க எங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சேனல்ல நாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வந்துட்டு அவங்களை விஜயவா பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் லைவ் கான்வர்சேஷன் போறதுன்னா எனக்கு ஒரு பயம். அப்போ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஒரு 2-3 வீடியோஸ் வந்துட்டு சொதப்பிச்சு. அதுக்கப்புறமா பிக்கப் ஆயிடுச்சு. என்ன பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க வந்து இப்போ சக்சஸ்ஃபுல் விஜேவா இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்துட்டீங்க. எதனால நீங்க விஜய் கரியர் போதும் எனக்கு நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்த காரணம் என்ன? நான் வந்து விஜய் பண்ணும்போது மேரிட் கிடையாதுங்க. அது ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நான் அதை போகல, ஃபீல்டுக்குள்ள போகல. ஒரு 6 years to 7 years வந்து ஒரு பெரிய கேப் இருந்தது. ஏன்னா பாப்பா எல்லாம் பிறந்தாங்க. ஐ ஹேவ் 2 daughters. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், இன்னொன்று ஃபேமிலி சுச்சுவேஷன். அதனால நான் வந்துட்டு மீடியாவுக்குள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் உள்ளே போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. பட் ஐ யூஸ் டு தாட் என்னடா நல்லா பண்ணிட்டு இருந்தோமே, பட் இப்படி இருக்கோமே, வீட்லேயே இருக்கோம், லைக் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக இருப்பேன். பட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் க்ரோயிங் அப். எல்லாத்தையும் பார்ப்பேன், என் கூட ஒர்க் பண்ண விஜேஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என் மைண்டில் இருந்தது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு 4 to 5 years இருந்தது. பட் அதுக்கு எப்படி பண்ணணும், எப்படி நான் வந்து எடிட்டிங் பண்ணணும், நான் யார்கிட்ட போய் கேட்கறது,
இந்த மாதிரி எனக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால அந்த ஒரு பயத்திலே விட்டுட்டேன். ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் விட்டுட்டேன், பண்ணவே இல்லை. 2021 வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா, எப்போதுமே எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது என்னால் முடியாதுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணி காமிப்பேன். அது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஒரு டைமில் அவர் விளையாட்டா சொன்னாங்களா என்னன்னு கூட தெரியல, ஹீஸ் டு கமெண்ட் சேமி, நீ இப்படியே தான் சொல்லிட்டு இருப்ப பட் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ பாரு நீ ஆரம்பிக்கிற சொன்ன, ஆனால் இப்போ வரைக்கும் நீ ஆரம்பிச்சிருக்கியா, உன்னால் அவ்வளோதான், நீ சொல்லத்தான் முடியும் அப்படின்னு. அவர் சொன்னப்ப மணி 8 நைட்டு 2021 அவர் 8 மணிக்கு நைட்டு சொன்னாங்க. நான் உட்காந்துட்டு என்ன நம்மளை இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டாங்களே, நம்மளால முடியலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கம் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கு எடிட்டிங் தெரியணும், இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா எனக்கு எடிட்டிங் தெரியணும், நல்ல கேமரா வேணும், எல்லாமே இருந்தால் தானே நான் ஆரம்பிக்க முடியும். இப்படி இவர் பேசிட்டு போயிட்டாருன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, இவங்க எல்லாம் போய் தூங்கிட்டாங்க. ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்ல வந்துட்டு எப்படிதான் எடிட்டிங் பண்றது தெரியல, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ஒரு ஃபுல் வீடியோனா நானே பேசி அதை நானே எடிட் பண்ணி அதில் அந்த இதெல்லாம் சேர்த்துவோம் இல்லையா, நான் மார்னிங் வந்து அவர் எந்திரிக்கும் போது நான் ஒரு வீடியோ அவர்கிட்ட எடிட் பண்ணி நான் காமிச்சிட்டேன், நீங்க என்னை இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஓகே இனி இதுல இருந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. அது நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் இதில் தான் இருந்தேன். ஸோ அதனால என்னோட எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுன்ற ஒரு இது வரும் இல்லையா, பிளாகிங் கேட்டகரி அல்ல பிளாகிங் அப்படின்னு போகும்போது பிஸ்னஸ் எனக்கு நல்லாவே வரும். அப்போ ப்ரொமோஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். எப்படி ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க? சேம் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து விஜேவா இருக்கும்போது எது என் மனசில் பட்டதை நான் பேசுகிறேனோ அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் வந்துட்டு ஒரு பொருள் நம்ம விற்கணும் அப்படின்றது வந்து என்னோட மோட்டிவ் கிடையாது. அந்த கடையில் அது உண்மையாக அவங்க பண்ணினாங்கன்னா இது உண்மை, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை அவங்க ஏதாவது அந்த இதில் வந்துட்டு என்கிட்ட சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டு இவங்க மாற்றிட்டாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த கடை உண்டுலன்னு பண்ணிவிடுவேன். சுவிட்சர்லாண்ட்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க இத்தனைக்கு என்னோட இது எதுவுமே பார்த்தது கிடையாது. அவங்க எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் நான் வாங்கினேன், இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, அவங்க எதுக்கு என்ன ட்ரஸ்ட் பண்ணணும், அதுவும் சுவிட்சர்லாண்டில் இருக்கவங்கள யாருன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் என்ன தெரியாது. பட் அவங்க ஏதோ ஒரு வகையில் என்னை பார்க்குறாங்க, அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இம்மிடியட்டாக நான் அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தேன். லைக் எதாக இருந்தாலுமே என்கிட்ட அவங்க கரெக்டாக கடையில் காட்டுறாங்கன்னா அது எல்லாருக்கிட்டையும் அதை பண்ணணும் அப்படின்றத நான் நினைப்பேன். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக பேச மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு சிஸ்டர் பிரதர்ஸ் அந்த மாதிரி பேசுவேன். அது கடைக்காரங்களையும் கொஞ்சம் எங்கேஜாக வச்சுப்பேன், காமெடியாக பேசுறது இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு பெய்டுக்காக அவங்க கொடுக்குற அந்த கேஷ்காக இவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறாங்க, அது கம்பல்சரி தப்பு, அதை பண்ணக்கூடாது. இப்போ நான் என்னோட சேனலில் வந்து நான் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கேன், அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன், இந்த ப்ராடக்ட் பண்ண மாட்டேன், நீ எத்தனை காசு கொடுத்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, என் சேனல் பார்த்து வாங்குறவங்களோட அந்த இது நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். காசுக்காக நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் காமிச்சதுனால தான் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குன்றதே தெரியும், ரைட்? அப்போ அது நம்ம காட்டில் ஒரு நல்ல விஷயத்த நம்ம முதல்ல அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க நல்லவங்க தானா, அவங்க கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த கடைக்கு போய் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். இந்த ப்ராடக்ட் ரைட் ஆர் ராங் எது வச்சு தேர்ந்தெடுப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு சாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லுவேன். லைக் இப்போ ஒரு ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை வாட் எவர் ஒரு ஸ்கின் ரிலேட்டடாக அனுப்புகிறாங்க அப்படின்னா, கிளாதிங் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் நான் எந்த புது கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு தெரியாத ஒரு கிளைண்ட் போய் பண்ணுறதில்ல. என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் தான். இன்னொன்று, கோயம்புத்தூர் பேஸ்ட் அதிகமாக பண்ணுறோம். அப்போ கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பிரச்சனைனா நான் நேராக கடைக்கு போயிடுவேன், இல்லைன்னா இம்மிடியட்டாக கால் போயிடும் என்கிட்ட இருந்து கடைக்கு. அதனால அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அப்படி ஏமாற்றணுன்ற அவசியமும் கிடையாது. பிகாஸ் அவங்க அந்த பிஸ்னஸ் அவங்க கொண்டுட்டு போகணும், ரைட்? பட் எனக்கு ரிவ்யூஸ் வருது அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்ப்பேன், என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணுவேன். அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் நான் வந்துட்டு அதை ப்ரொமோட்டே பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் நான் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் அது ரிவ்யூக்கே வரும். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூஸில் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும், இல்லைன்னா ஒரு நல்ல சந்தோஷம் மூமெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வீங்க நீங்கள்? என்னை முதல்ல யாராவது ஒரு வார்த்தை போடி அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். நான் அந்த மாதிரி கேரக்டர். என் ஹஸ்பண்ட் கூட நான் போடின்னு சொன்னது கிடையாது, ஏன்னா அவர் அப்படி பேசுகிற எப்போதுமே பாப்பா அப்படின்ற வேர்டை மாற்றி பேச மாட்டாங்க. பட் இந்த மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு
நான் என்னைக்கு டிசைட் பண்ணனோ அப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் மைண்டில் வச்சுட்டு வந்தேன். நெகட்டிவிட்டி இதில் அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியானாலே நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாசிட்டிவை விட. அப்போ அது வந்தாலுமே அதை நம்ம மைண்ட் பண்ணாமல் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். பட் ஒரு நல்ல ஜென்யூனான ரிவ்யூஸ் கொடுத்தாலுமே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வல்கரான வேர்ட்ஸ், ரொம்ப ஒரு பேட் கமெண்ட்ஸ், அது எல்லாத்துக்குமே வருது, எனக்கு மட்டும் வரலையே. உங்க பசங்க வந்து வளர்ந்து வராங்க. இப்போ பெரிய பொண்ணு வந்து 6th ஸ்டாண்டர்ட். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க படிச்சப்போ வந்துட்டு அவங்க வருத்தப்பட்டதுண்டா? பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் வெரி வெரி மெச்சூர்ட். 2.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது ஒரு நைட் 9:30 அந்த மாதிரி லைவ்ல நிறைய 95% நல்ல கமெண்ட்ஸ் தான் வரும். அந்த ஒரு சில கேட்டகரி இருக்கும் பார்த்தீங்களா, வேணும்னே ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரொம்ப தேவையில்ல அன்வான்ட் வேர்ட்ஸ்லாம் போட்டு அவங்க மெசேஜ் பண்ணும்போது என் பெரிய பொண்ணு கூட தான் உட்காந்து அவள் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா. அப்போ நான் அதை சொல்லக்கூட விரும்பல, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அவள் படிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. ஐயோ இந்த மாதிரி இப்படி வருது, இவன் வேற பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே லைவை வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிட்டேன். அவள் ரொம்ப கேஷுவலாக தான் உட்காந்துருந்தா. அப்போ ஒன்றும் பேசலை. நான் நினச்சேன் அவள் படிச்சிருப்பா, பட் அவளுக்கு மீனிங்லாம் புரியாது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ½ hour 1 hour கழிச்சு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா கேஷுவலாக பேசினதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு வந்துட்டு அவள் ஜொஹானா அவள் பேர், அவள் வந்து என்கிட்ட கேட்டா, ஏன்னா இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களே, நீங்கள் அவங்க கிட்ட திருப்பி ரிப்ளை பண்ணுங்க, திருப்பி சத்தம் போட்டு விடுங்க அப்படின்னு. அப்போது நான் நினச்சேன் அதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு அவளுக்கு கோவம் வருது, இந்த மாதிரி பேசுகிறாங்க அது தப்பு, அவங்கள திருப்பி நம்ம பேசணுன்ற ஒரு கோவம் வருது. ஆனால் அந்த இடத்துல அவள் ரியாக்ட் பண்ணல, அவளுக்கு அந்த வேர்ட் புரிஞ்சிருக்கு. அதை இம்மீடியட்டாக என்கிட்ட கேட்கல. அவள் ஒரு 1 hour கழிச்சு நான் கொஞ்சம் காம் ஆனதுக்கப்புறம் அவள் என்கிட்ட கேட்குறா. அவளோட மெச்சூரிட்டியும் பரவாயில்ல, அண்ட் இன்னொன்று தப்பு அந்த இடத்துல மம்மி மேலே தப்பில்ல, ஆனால் அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது அவளுக்கு தெரியுது. ஸோ எனக்கு என்னென்னா பரவாயில்ல, இந்த அளவு புரிஞ்சிக்கக்கூடிய டாட்டர்ஸும் இருக்காங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டில் இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற இடத்துல வந்துட்டு சொசைட்டியில் இதோட இம்பேக்ட் நிறைய இருக்குது, போத் இன் குட் அண்ட் பேட். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தட் இஸ் அதர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் பீப்புளுக்காக யூசர்ஸ்க்காக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஒரே விஷயந்தான். அதாவது இன்ஃப்ளூயன்சஸ்க்கு நான் மெயினாக சொல்கிறேன், நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ரிவ்யூ பண்ணும்போது அதை கரெக்டாக அது உண்மைதானா, அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பார்த்து பண்ணுங்கள். பேஸ்லி எல்லாருமே பெய்டுக்கு தான் பண்ணுறோம், பட் அது வந்து உண்மையாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி பண்ணும்போது அவங்க ஃபேமிலி உங்களை லைஃப் லாங் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒன்று இருக்குது. ஏன்னா அது நான் டே டு டே என்னோடய லைஃப்பில் பார்த்துட்டே இருக்கேன். எந்தெந்த ஊர்லேயோ இருந்து எனக்கு டெய்லி ஒரு மெசேஜஸ், நீங்கள் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தங்க, என்னோட சிஸ்டர் மாதிரி, அப்படி இப்படி அது கேட்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடினாலும் கூட அவங்களோட அந்த வேர்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்போது ஏதோ ஒரு சரியான விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி யூசர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது நாங்கள் எவ்வளோ தான் நல்லா சொன்னாலும் கூட அது இம்மிடியட்டாக வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள், கூகுள் ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள், மற்றவங்க கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள். அது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே அப்படின்னு படும்போது நீங்கள் வாங்குங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஒரு அதர் ஸ்டேட் நம்ம போகிறோம் வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது யார் வேணால் எங்கே வேணால் இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம நம்பி வாங்கக்கூடாது. நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அது நான் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுவேன். பார்த்தது எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. உங்களுக்கு வந்த ரிவ்யூஸில் உங்களுக்கு ரொம்ப கோவப்படுத்தின ஒரு ரிவ்யூ? காசுக்காக நீ எதை வேணாலும் பண்ணுவியா? ஓகே, அது வந்து உங்களுக்கு குடும்பத்துலேயும் உங்கள் ஃபேமிலிலையும் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்ன தான் ஹர்ட் பண்ணும். மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட்லாம் அது எனக்கு முன்னாடியே அவர் பார்ப்பாங்க. பார்த்தால அது ஜஸ்ட்டு மேக்ஸிமம் என்னைய அதை பார்க்க விட மாட்டாங்க. வர எல்லாத்தையுமே அவர் டெலீட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் அதை மீறி ஏதாவது ஒன்று நான் கையில் வச்சுருக்கும் போது ஒன்று வந்துடும் பார்த்தீங்களா, அந்த டைமில் எனக்கு அப்படி ஒரு கோபம் வரும் பற்றிக்கிட்டு. பட் ஜஸ்ட் நான் விட்டுருவேன். என்னத்தை போய் இவங்ககிட்ட அவங்க நாலேஜ் இல்லாமல் பேசுகிறவங்ககிட்டலாம் நம்ம திருப்பி ஆன்சர் பண்ணக்கூடாதுன்றதுனால விட்டுருவேன். உங்களுக்கு வந்து 2 க்யூட்டான பசங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ மூலியமா, தட் இஸ் டாக்ஸ் ஆஃப் சினிமா மூலியமா நீங்கள் வந்து அவங்க பண்ணுற ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டை வந்து நீங்கள் மிமிக் பண்ணி காட்டணும். என்னோட சின்ன பொண்ணு தான் எப்போ பாரும் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மம்மு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோல்ட் பண்ணுவா. ஜெசிகா அவளோட பேர். எப்போ நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் அவள் உடனே வந்து பார்த்துட்டு மம்மோ அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹோல்ட் பண்ணுவா. அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க இது மூலியமா? பாப்பா ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் எங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே மாறிச்சு. உங்களை அதிகமாக லவ் பண்ணுறேன். பட் சாரி, உங்கள் கூட வந்துட்டு என்னால் த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ண முடியல. நீங்களும் அது ரொம்ப புரிஞ்சுக்கிறீங்க. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி வெரி பிளஸ்ட் நீங்கள் 2 பேரும் எனக்கு கிடைச்சதுக்கு. உங்கள் லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் அட்வைஸ் வந்திருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ இல்லை உங்கள் மதர் கிட்ட இருந்து, யார்கிட்ட இருந்தாலும் உங்கள் டாட்டர்ஸ் கிட்ட இருந்து கூட. அந்த அட்வைஸ் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்னட்டு சொல்ல விரும்புறீங்க? எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத, ஒரே மாதிரி நம்பாத அப்படின்றது என் ஹஸ்பண்டோட அட்வைஸ் எனக்கு. நான் பார்த்து யாராவது என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் ஒரு பாவமாக பேசுகிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள நான் நம்பிடுவேன். உடனே எந்த ஹெல்ப்னாலும் அவங்களுக்கு பண்ணுவேன். பட் எல்லாரையும் எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்பிடக்கூடாதுன்றது தான் என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு ஓகே நம்மளோட வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால அதுக்குன்னு எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போகணும். உங்களுக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட்னா யாருன்னு சொல்லுவீங்க? முதல்ல அம்மா இருந்தாங்க, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதாவது வருத்தங்கள் இருக்கா? இல்லை, 2 பேருக்குமே பெருமை தான், ரொம்ப பெருமை தான். ஃபைன். நீங்கள் கோயம்புத்தூர் போனதுனால உங்களுக்கு கோயம்புத்தூர் என்ன ரொம்ப பிடிக்கும்? கோயம்புத்தூர்ல எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்ன்றீங்களா? கோயம்புத்தூரே பிடிக்கும். கோயம்புத்தூர் தான் பிடிக்கும். உங்கள் ஃபேவரட் ஃபுட்? ஃபேவரட் ஃபுட் வந்து நான்வெஜ் பிரியாணி, கர்ட் ரைஸ் பிடிக்கும். ஓகே ஓகே. அவருக்கு ஹஸ்பண்டுக்கு? என் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட் நான்வெஜ். ஓகே. ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது? என்னையே பிடிக்கும். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.